உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அக்கா தமிழிசை அவர்கள், அண்ணன் செல்வப்பிரந்தகை அவர்கள் இவர்களுடைய பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கு, வாபஸ் பெற்றிருக்கு. அதுக்கான உரிய விளக்கம் இன்னும் கொடுக்கல. அதாவது திருப்பி நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. எதுக்காக வாபஸ் பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதை பற்றி எந்த ஊடகமும் விவாதிக்கலை, பெருசாக கூட எடுத்துக்கல. ஏன் பெருசாக எடுத்துக்கலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய சூழல் என்னவாக இருக்குது? ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, என்ன ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டருக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்தில் வேலை செய்கிற பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லேடி அட்வொகேட்ஸ்க்கு கோர்ட்லேயும் பாதுகாப்பு இல்லை, வீட்லேயும் பாதுகாப்பு இல்லை. சரிங்களா? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் படுத்திருக்க யாசகம் கேட்குற பெண்ணுக்கு கூட நைட்டில் பாதுகாப்பு கிடையாது. நான் சொல்ல வேண்டியதில்லை, தினந்தோறும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி நாட்டில் எந்த மூலையில் எடுத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த பக்கம் கற்பழிப்பு, அந்த பக்கம் வெட்டி கொலை. நம்ம டெய்லி ஒரு 2 நியூஸாவது இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு பத்திக்கிட்டு எரிகிற ஒரு நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க, ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட மக்களை சந்திக்கக்கூடியவங்க, பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு அரசியல் பணி செய்யக்கூடியவங்க, எந்த நேரத்தில் யார் பேசுவாங்க, யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது. முதல்வருக்கு கொடுத்துருக்க அந்த பாதுகாப்பாக நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க கிடையாது. ஒரு 2 போலீஸ் வெளியே நிற்பாங்க. சரிங்களா? அந்த போலீஸையும் நீங்கள் இப்போ திரும்ப வாங்குறீங்கன்னா, இதை விட ஒரு மட்டமான அரசியல் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? நான் அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு மட்டும் கேட்கல, அக்கா தமிழிசையவே நீங்கள் எடுத்துக்கங்களேன். அவங்க 2 தடவை முன்னாள் ஆளுநர். அவங்க எத்தனை ஊர் போகிறாங்க, எத்தனை மக்களை சந்திக்கிறாங்க. கட்சியெல்லாம் விட்டுருங்க, கட்சியை விட்டுருங்க. அண்ணன் செல்வப்பிரந்தகை காங்கிரஸ், இவங்க பிஜேபி, இவங்க தேமுதிக. பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப சுதந்திரமாக நடக்கிற மாதிரி தான், எல்லாமே சுதந்திரமாக செயல்படுற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ திமுகலேயே எடுத்துக்க, குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்கார், மிகச்சிறந்த பேச்சாளர். திமுகவினுடைய எதிர்காலமே இந்த குடியாத்தம் குமரன், அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி இன்னும் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. வைரமுத்துக்கே டஃப் கொடுக்குறவங்க. அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய திறந்த பேச்சாளர்களுடைய பட்டியலை தயாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் திமுகவினுடைய ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பார்வை. நீங்கள் பார்த்துங்க. இதிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அக்கா கனிமொழிக்கு இதிலெல்லாம் உடன்பாடே இருக்காது. அவங்க என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீடியாவில் கூட சில நேரங்களில் அவங்க மீடியாவை தவிர்த்துறது உண்டு அக்கா கனிமொழி. ஏன்னா அவங்க கொஞ்சம் சென்சிபிளான ஒரு பொலிட்டிக்கல் லீடர். சில நேரங்களில் அவங்களுடைய பேச்சில் முரண்பாடு இருக்கும். இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் தான் முரண்பாடாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை காட்டிலும் அக்கா கனிமொழி எவ்வளவோ பரவாயில்ல. ஓரளவுக்கு சென்சிபிளாக ஒரு சில விஷயங்களை கையாளுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, ஒரு நியாயத்தை அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம், மற்றவர்களை காட்டிலும் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி சரி, இப்போது அக்கா கனிமொழி வீட்டு வாசலில் போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்குது இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் இவர் சிஎம், ஸ்டாலின் சார் சிஎம், அவர் வீட்டு வாசலில் பாதுகாப்பு கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கிய தலைவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ஏன் வாபஸ் வாங்கினீங்க? அதுக்கான உரிய காரணத்தை சொன்னீங்களா? இப்போது அடுத்தடுத்த சம்பவம், ஒரு நாள் 6 கொலை நடக்குது. எங்கே எவன் யாரை வெட்டுறானே தெரில, எங்கே எந்த குழந்தைய எவன் தூக்கிட்டு போகிறான்னு தெரியல. நிம்மதியாக ஒரு வேலைக்கு போய் ஒரு வேலையை பார்க்க முடியல. ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம வீட்டு பெண்களை வெளியே அனுப்பி ஒரு கடைக்கு அனுப்ப முடியலை. அவங்க போய் சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியலை. பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் தமிழிசை அக்கா மாதிரியோ, அம்மா பிரேமலதா அவர்கள் மாதிரியோ ஆட்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் அவங்க தொண்டர்களை காட்டிலும் பெரிய பலம் தேவை கிடையாது. ஆனாலும் தமிழக காவல்துறை மற்றும் தமிழ்நாட்டு அரசினுடைய கடமை அது. இவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய மனைவிகள் வெளியே போனால் கூட அவங்களுக்கு காவல் பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல, காவலர்களுடைய பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல. இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் Z+ செக்யூரிட்டி வாங்கி வச்சுருக்காருல, அவர் யார் என்ன பண்ண போகிறாங்க? அவருக்கு என்ன த்ரெட் இருக்குது தமிழ்நாட்டில்? அவர் சும்மா ரோட்டில் போனால் கூட 4 பேர் செல்ஃபி எடுப்பானே தவிர வேறு ஒன்றும் அவர் பண்ண மாட்டாங்க. அவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்குறீங்க. 2 தடவை ஆளுநராக இருந்த தமிழிசை அக்காவுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ இருந்ததையும் பிடிங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ யார் இவங்களுடைய பாதுகாப்பெல்லாம் யார் உறுதி செய்கிறது?
திமுக அரசினுடைய திட்டம் தான் என்ன? அதாவது கருத்தியலாக எதிர்கொள்ளணும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை திமுக மீது வைக்கிறாங்க அப்படி சொன்னால் நீ திருப்பி அந்த கருத்துக்கு எதிர்கருத்து முன்வை. அதுதான் நல்ல அரசியல். ஆனால் திமுக கிட்ட நம்ம ஒரு நல்ல அரசியல் எதிர்பார்க்க முடியாது. அது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் அதுதான் சொன்ன எக்ஸாம்பிள் நீங்கள் இதிலே எடுத்துங்க. மிகச்சிறந்த பேச்சாளர் வந்து அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் குமரன். இவங்க 2 பேருமே பொது வெளியில் பெண்களை ரொம்பவும் கொச்சையாக மட்டும்தான் பேசுவாங்க. நல்ல வார்த்தையே அவங்க வாயில் வராது. இவங்க திமுகவினுடைய பேச்சாளர்கள். கட்சியிலேருந்து தூக்குவாங்க, திருப்பி சேர்த்துப்பாங்க. இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகும், போவாங்க, வந்துடுவாங்க. இவங்க மேலே எந்த சட்டமும் குண்டாஸெல்லாம் எதுவுமே பாயாது. சவுக்கு சங்கர் மேலே, ஃபிலிக்ஸ் மேலெல்லாம் பாய்ஞ்ச மாதிரி எந்த கேஸும் இவங்க மேலெல்லாம் பாயாது. ஏன்னா திமுகவுக்கு இவங்கள மாதிரி ஆட்கள் தேவை. ஏன் தெரியுங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க எடுத்துக்கங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐடிவிங்க எடுத்துங்க. 2 அக்கௌண்ட் வச்சுருப்பான், 2லேருந்து 3 அக்கௌண்ட். ஒரிஜினல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், 2 டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்கும். அசிங்கமாக பேசணும், கொச்சையாக பேசணும், பெண்களை இழிவுபடுத்தி பேசணும், பெண்களுடைய பிறப்புறுப்பை பயன்படுத்தி வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்னா அவன் ஃபேக் ஐடியிலேருந்து வருவான். அப்படியே டீசெண்டாக நாங்கள் பேசுவோம், அப்படியே கருத்தாக எதிர்கொள்வோம் அப்படின்னாக்க அவனோட ஒரிஜினல் ஐடிவான். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரிஜினல் ஐடியிலேயே அசிங்கமாக தான் பேசுவானுங்க. அதுதான் அங்கே பெரிய வித்தியாசம். இவங்க மேலே எந்த வழக்கும் பாயாது, ஒன்றும் நடக்காது. நாம் டீசெண்டாக பேசுவோம்ல, நம்ம மேலே எதையாவது வழக்க போடுவானுங்க. ஒன்று கஞ்சாவை கொண்டாந்து, எனக்கு எந்த பழக்கமும் இல்லைப்பா ஆண்டவர் புண்ணியத்தில், அதனால் என் வீட்டில் கொண்டாந்து எதையும் வைக்க முடியாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எதுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது இல்லையா? உண்மையை மக்கள்கிட்ட அவங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னாலே போதுமானது. நம்ம கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ குடியாத்தம் குமரன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கெலாம் குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிங்க இருக்குது. நாளைக்கு வெளியே போகும்போது உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால், எங்கள் அப்பா பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, யார் அந்த வீடியோவில் பேசுவார் அசிங்கமா அவரா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்படி பேசி தான் வடிவேலு இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாப்புல. இப்படி பேசி தான் ஆர் சுந்தரராஜன் காணாமல் போயிட்டாப்புல, சீரியலில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பல பேர் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி பாதி பேர் கேப்டன் கோயிலுக்கு வந்து கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ணியை பார்க்கணும்னு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் எதிர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதிர்த்துட்டு போயிடணும், திருப்பி வந்து கை கட்டி நிற்கக்கூடாது. அங்கே அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் போய் தானே பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. எதுக்கு இப்போ வடிவேலுடைய சுச்சுவேஷன் என்ன? ஏதோ படம் பண்ணுறாரா? அவர் எங்கே இருக்கார்? ஏதாவது யாருக்காவது தெரியுமா? வடிவேலு அவர்கள் அந்த வீடியோவை நம்ம தினந்தோறும் பார்க்க முடியுது யூடியூப்பில். வடிவேலு அவர்கள் மேடையில் பேசும்போது ஐயா கலைஞர்லேருந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள்லேருந்து எல்லாரும் அந்த மேடையில் இருக்கிறாங்க. அப்படி சிரிக்கிறாங்க. கேப்டனை பற்றி கொச்சையாக பேசும்போது, அவதூறு பேசும்போது, கொச்சையாக பேசும்போது, பொய் பேசும்போது, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ கொண்டாட்டம். இன்றைக்கி நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? கேப்டன் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேப்டன் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? நீங்களும் பீச்சில் சமாதி வச்சுருக்கீங்க, அத்தனை போலீஸ் பாதுகாப்பு, அவ்வளோ கோடியில் பொது இடத்துல ஒரு சமாதி வச்சுருக்கீங்க. ஆனால் தான் சொந்த இடத்துல ஒருத்தர் விதைக்கப்பட்டிருக்கிறார். உலகெங்கிலும் இருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கடைக்கோடி மக்கள் ஏதாவது ஒரு தீவில் இருந்து கூட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. சென்னையில் ஆகஸ்ட் 25 நிச்சயம் சென்னை ஸ்தம்பிக்கும். கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் உங்களால்? அதாவது காலமும் மாறும், ஆட்சியும் மாறும். அதை புரிஞ்சிக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது உண்மை. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதை தான் சொன்னேன். பிறந்த குழந்தைக்கும் இல்லை, 80 வயசு பாட்டிக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு வாப்பில். இந்த பக்கம் நியூஸை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 6 கொலை நடக்கும். இந்த பக்கம் 2 பேரை வெட்டுவான், இந்த பக்கம் ஒரு 2 கற்பழிப்பு நடக்கும், இந்த பக்கம் ஒருத்தர் செயினா பறிப்பான், 4 பக்கம் சுத்து போட்டு தான் இருக்கும். ஒரு மாற்றமும் இல்லை. புதுசாக வந்த கமிஷனர் அருண் சொன்னார் அவங்க மொழியிலே பேசுவோன்னு. அவர் எந்த மொழியில் பேசினார்னே புரியல. இன்னமும் அவர் வந்ததுக்கப்புறம் தான் வெட்டிக்கிட்டு இருக்கான் 4 பக்கம். முந்தா நேற்று கூட ஏதோ அட்வொகேட்டை வெட்டி விட்டானுங்க. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் தமிழ்நாட்டுக்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசியலெல்லாம் உங்கள் அரசியல்லாம் தூக்கி மட்டமான அரசியல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாப்பை கொடுங்க. இன்றைக்கி சூழல் தமிழ்நாட்டில் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் அந்தந்த தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்க. இல்லைன்னா வரப்போகிற பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திக்கணும்.